உங்கள் குழந்தைங்ககிட்ட ஃபோனோ டேப்லெட்டோ நீங்கள் கேம் விளையாட கொடுத்துருக்கீங்க. அவங்க வந்து அதில் கேம் விளையாடிக்கிட்டே இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு பாப்அப் மாதிரி ஏதாவது ஒன்று வந்திருக்கு. அதை கிளிக் பண்ணோன்னா என்ன பண்ணிடுதுன்னா, அது கேம்லேருந்து அவங்கள ரீடைரக்ட் பண்ணி ஒரு அடல்ட் வெப்சைட்டுக்கோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஃப்ராட் வெப்சைட்டுக்கோ ஏதாச்சும் ஒரு பான் வெப்சைட்டுக்கோ ஏதோ ஒன்றுத்துக்கு கொண்டு போயிடுது. வெளியில் உங்கள் குழந்தைய நீங்கள் எவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க? நிறைய விஷயங்கள்லேருந்து உங்கள் குழந்தைங்க நீங்கள் காப்பாற்றிக்கிட்டு இருக்கீங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உங்கள் குழந்தைய நீங்கள் அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணிடுவீங்க வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர வரைக்கும். ஆனால் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் குழந்தைங்க நீங்கள் ஃபோனை கொடுக்குறீங்க, டேப்லெட் கொடுக்குறீங்க, லேப்டாப் கொடுக்குறீங்க, நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க. ஆனால் அதில் கனெக்ட் ஆகிருக்கிற ஒய்ஃபை ப்ரொடெக்டடாக இருக்கா? ஸோ வெளியில் இருக்கிற அதே விஷயங்களை விட அதை விட அதிகமான பிரச்சனைகள் அந்த ஒய்ஃபைக்குள்ளே அந்த இன்டர்நெட் வழியாக இருக்குது. ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற ஒய்ஃபை வந்து ஒரு பப்ளிக் ஃபேஸிங் ஒய்ஃபை. அவங்களால டைரெக்டாக எதுக்குள்ளே வேணாலும் போயிட முடியும். அவங்களுக்கு எந்த ஒரு இடத்துலையும் ஆக்சஸ் பிளாக்கே கிடையாது. குழந்தைங்க மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே தேவையில்லாத சில விஷயங்கள் பண்ணுறது, தேவையில்லாத கேமிங் சைட்ஸை போகிறது, தேவையில்லாத விஷயங்களை பார்க்குறது, இது எல்லாத்தையுமே உங்களால் தடுக்க முடியும். அது எல்லாத்தையுமே எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்கள் வீட்டில் இருக்கிற ஒய்ஃபையை நீங்கள் தான் வந்து மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஒய்ஃபையோட டிஃபால்ட்டு ரவுட்டரோட ஐபி வந்து நீங்கள் போடுங்க. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட ரவுட்டருக்கு பின்னாடியே வந்துட்டு அந்த டிஃபால்ட் ஐபி வந்து கொடுத்துருப்பாங்க. 192.168.1.1 அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும். இல்லைனா வேறு ஏதாச்சும் ஐபி இருக்கும். அது எல்லாமே வந்துட்டு அந்த ரவுட்டரோட பேக் சைட்லேயே இருக்கும். இதில் மெயினாக இன்னொரு விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலுமே, எத்தனை கெஸ்ட் வந்தாலுமே, அவங்க யாராச்சும் ஒய்ஃபை நீங்கள் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒய்ஃபை ஆக்சஸ் கொடுத்துருவீங்க. அவங்க வந்து உங்களோட லோக்கல் ஏரியா நெட்வொர்க்குள்ளே வந்துடுவாங்க. அதாவது உங்கள் ரேஞ்சுக்குள்ளே அவங்க வந்துடுவாங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போது அவங்க வந்துட்டு இந்த டிஃபால்ட் ஐபி, நான் ஒரு ஐபி சொன்னேன்ல, அந்த ஐபி வந்துட்டு அவங்க போட்டாங்கன்னா அவங்களுக்கும் அந்த அட்மின் ஆக்சஸ் கிடச்சிரும். இந்த அட்மின் ஆக்சஸ் கிடச்சதுக்கப்புறம் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ரவுட்டருக்கு பின்னாடியே அட்மின் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட் பாஸ்வேர்டை செட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் ரவுட்டரை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம், உங்கள் வீட்டில் ரவுட்டர் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணியிருக்கணும். பட் மோஸ்ட்டாக இதை யாருமே வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. வைஃபை வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும். அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணலைன்னா உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டாக வரவங்களால அதை வந்து சேஞ்ச் பண்ணிட முடியும், யாராச்சும் டெக்கியாக இருந்தாங்கன்னா. ஸோ மோஸ்ட்டாக இது வந்து இந்த சினாரியோ வந்துட்டு எல்லாருமே வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதை பண்ணுங்கள். செகண்ட் பார்த்தீங்கன்னா, என்னோட வீட்டு வைஃபை வச்சு நான் ஒரு டெமோ காமிக்கிறேன். என்னோட வீட்டு ஐபி வந்து பார்த்தீங்கன்னா 10.0.0.1 இதை வந்து நான் போட்டு லாகின் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ராஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நெட் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு இந்த இடத்துல வந்து கேட்கும். நான் வந்துட்டு அட்மின், அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து வேறு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நான் லாகின் கொடுத்துட்றேன். நான் வந்துட்டு இப்போ இதுக்குள்ளே லாகின் கொடுத்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட ரவுட்டரோட அட்மின் டிஃபால்ட் பேஜ். இதுக்குள்ளே நீங்கள் லாகின் ஆனதுக்கப்புறம் உங்களோட ஒய்ஃபை டிவைசஸில் என்னென்ன ஃபோன்ஸு, என்னென்ன டிவைசஸ்லாம் வந்துட்டு உங்களோட இன்டர்நெட், அதாவது உங்களோட ரவுட்டரில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற அவங்களோட அட்ரஸ் எல்லாமே வந்து இங்கே காமிச்சிடும். ஸோ வியூ கனெக்டட் டிவைஸை நான் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன டிவைசஸ்லாம் வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்கு, என்னென்ன ரேஞ்சில் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணலாம். ஒருவேளை உங்கள் வீட்டில் வெறும் 3 ஃபோன் தான் இருக்குது, வேறு எந்த ஒரு லேப்டாப்புமே இல்லை, ஆனால் 4வதாக ஏதாச்சும் ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிடலாம். வேறு யாராச்சும் கனெக்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க ஆனால் உங்களுக்கு தெரியாமல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்கள் இந்த ஒரு விஷயத்துலேயே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த பேரண்டியல் கண்ட்ரோல்ஸ் தான். இந்த பேரண்டியல் கண்ட்ரோல்ஸுக்கு நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் சில வெப்சைட்ஸை வந்து மேனேஜ் பண்ண முடியும். நீங்கள் தான் உங்கள் வீட்டோட அட்மின். நீங்கள் தான் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்னென்ன பார்க்கணுன்னு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து மேனேஜ் பண்ணலாம். இப்போ பிளாக்டு வெப்சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த பிளாக்டு வெப்சைட்ஸ்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இப்போ இதுக்குள்ளே போய்ட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ஆடுன்னு கொடுத்துட்டு, இப்போ நான் வந்துட்டு ஒரு வெப்சைட் வந்துட்டு இங்கே ஓப்பன் பண்ணுறேன். இப்போ bestbuy.com அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் பண்ணோன்னே என்னோடய வெப்சைட் வந்து நான் போட்ட வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகுது. மேபி இந்த bestbuy.com வந்துட்டு நீங்கள் ஒரு பான் வெப்சைட்டாக வந்து நினச்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பானப்போ ஏதோ ஒன்று, அந்த மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் இதை நினச்சிக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்குள்ளே போய்ட்டு www.bestbuy.com bestbuy.com இந்த ஒரு இடத்துல வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு அந்த வெப்சைட்டை வந்து நான் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா bestbuy.com அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ஒரு வெப்சைட் வந்து கண்டினியூஸாக லோடு தான் ஆகுமே தவிர உங்களால் இந்த வெப்சைட்டை உங்கள் வீட்டில் இருக்கிற யாராலையுமே இந்த ஒய்ஃபைக்குள்ளே இருக்கிறவங்களால இதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்க ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, இந்த ஒரு வெப்சைட் வந்து ஓப்பனே ஆகாது. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னென்னா இந்த வெப்சைட் வந்து எப்பயுமே வந்து பிளாக்டாக இருக்கணுமா, இல்லை
இல்லை வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டைமில் இந்த வெப்சைட் வந்து நீங்கள் அவைலபிளாக வச்சுக்கலாமா அப்படின்ற செட்டிங்ஸ் கூட நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா பிளாக் டைம் வந்து எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் பிளாக்டாக இருக்கணும், இப்போ வீக்கெண்ட்ஸில் மட்டும் இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேமிங் வெப்சைட்டாக இருக்குது, சண்டே மட்டும் தான் இதுக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா மற்ற டேட்ஸ்லாம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு சண்டே மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சண்டே மட்டும் தான் இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் வந்துட்டு வெப்சைட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இதை ஆட் பண்ணலாம். இன்னொரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னா பிளாக்டு கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த பிளாக்டு கீவேர்ட்ஸ் வந்து என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு மொபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன், இல்லைனா வந்துட்டு பான் அப்படின்னே கொடுக்குறேன். பான்னு சொல்லிட்டு பானை வந்துட்டு நான் சேவ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பான் அப்படின்னு நான் ஓப்பன் பண்ணேன்னா எந்த ஒரு அந்த ரிலேட்டடாக இருக்கிற நேம் ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் இருந்தாலே அந்த கீவேர்ட் மேட்ச் ஆனிச்சுனாலே இது வந்துட்டு ஓப்பன் ஆகக்கூடாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு இன்காக்னிட்டோ இதில் போய்ட்டு பான் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். ஸோ பான்னு டைப் பண்ணிவிட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பான் அப் தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு நான் அதை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணால் எனக்கு கண்டினியூஸாக வந்துட்டு லோட் தான் ஆகும். ஏன்னா ஆனால் பான் ஹப்பை வந்துட்டு நான் பிளாக்கே பண்ணல. ஆனால் அந்த கீவேர்ட் இருக்குல்ல பான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு நான் இந்த இடத்துல பிளாக் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலாக இன்னொரு ஸ்டெப் ஒன்று இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இவ்வளோ டீட்டெயில்டாக ரவுட்டருக்குள்ளெல்லாம் லாகின் பண்ண தெரியாது, எனக்கு இதெல்லாம் பண்ண வரல அப்படின்ட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான சொல்யூஷன் உங்களுக்கு நான் தரேன். இது வந்துட்டு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபும் பண்ணலாம், யாராக இருந்தாலுமே இந்த ஒரு விஷயத்தை பண்ணலாம். இந்த மெத்தட் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு இவ்வளோ நேரம் நான் சொன்ன மெத்தடில் உங்கள் ஒய்ஃபை அதாவது ரவுட்டருக்குள்ளே வர இடத்துலையே நீங்கள் இந்த ஒரு செட்டிங்ஸை பண்ணிடுறீங்க. ஸோ அதனால் வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாருக்குமே அந்த ஆக்சஸ் வந்து பிளாக் ஆகிடும். ஒருவேளை எனக்கு வந்து இந்த ஆக்சஸ் வந்து வரலாம், என் குழந்தை யூஸ் பண்ணுற பர்டிகுலரான டிவைஸில் மட்டும்தான் இந்த ஆக்சஸ் வந்து பிளாக் ஆகணும், பர்டிகுலராக ஒருத்தங்க 2 பேருக்கு யூஸ் பண்ணுற இடத்துல மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு தடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கும் ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு செட்டிங்ஸ்ன்னு நான் சொல்வேன். இந்த ஒரு ஸ்டெப்பை பண்ணுறதுக்கு நீங்கள் ரவுட்டர்லாம் போய் கான்ஃபிகரேஷன்லாம் பண்ண வேணாம், சிம்பிளாக நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோன்லேயே பண்ணிடலாம். அதாவது யார் ஃபோனை நீங்கள் பிளாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, யார் ஐபேடில் வந்துட்டு இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட ஐபேடையோ ஃபோனையோ ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஆண்ட்ராய்டு டிவைஸ் வச்சு நான் காமிக்கிறேன். உங்களோட ஒய்ஃபையை அமைக்கி ஹோல்டு பண்ணி பிடிங்க. வந்துட்டு உங்களோட ஒய்ஃபை டேஷ்போர்டு வந்துடும், உங்களோட இன்டர்நெட் அந்த இடத்துல கனெக்ட் ஆகிருக்குன்னு காமிக்கும். ஸோ இப்போ ஜஸ்ட் அதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உள்ளே போனீங்கன்னா என்னோட ஒய்ஃபை நேம் வந்து டேஞ்சர் அஹெட். ஸோ அந்த ஒய்ஃபை வந்து கனெக்ட் ஆகிருக்குதுன்னு காமிக்குது. சைடில் வந்துட்டு ஒரு செட்டிங்ஸ் பட்டன் மாதிரி இருக்கும், அந்த செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்டில் கீழே வியூ மோர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த வியூ மோரை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு நார்மலாக வந்துட்டு இந்த டிஹெச்சிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டிஹெச்சிபி ஆப்ஷன் தான் நார்மலாக எல்லாரோட ஃபோன்லேயுமே இருக்கும். ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த டிஹெச்சிபிக்கு கீழே ஸ்டாட்டிக் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்டாட்டிக்ன்ற ஒரு ஆப்ஷன் தான் டிஎன்எஸ் வந்து நீங்கள் செட் பண்ண வேண்டிய இடம். அதாவது ஓப்பன் டிஎன்எஸ் ஃபேமிலி ஷீல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதாவது ஓப்பன் டிஎன்எஸ் அப்படின்றவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஃபேமிலி ஷீல்டுக்கு ஒரு பர்டிகுலர் டிஎன்எஸை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிஎன்எஸில் ஆல்ரெடி இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ரவுட்டரில் வந்து சில ஐபிஸ்லாம் வந்து செட் பண்ணுறோம், சில கீவேர்ட்ஸ்லாம் வந்து நம்ம செட் பண்ணுறோன்றோம்ல, நான் கூட நிறைய லிஸ்ட்டெல்லாம் நீங்கள் எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அந்த லிஸ்ட் எல்லாத்தையுமே இவங்களே ஆல்ரெடி ப்ரீ கான்ஃபிகர் பண்ணிவிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டை கான்ஃபிகர் பண்ணி இந்த ஒரு டிஎன்எஸ்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க. அந்த டிஎன்எஸோட நம்பர் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அது வந்து பப்ளிக் டிஎன்எஸ் தான். ஆனால் அது வந்து போட்டு விட்டிங்கன்னா எந்த ஒரு அனானிமஸ் சைட்டோ, எந்த தேவையில்லாத சைட்டோ, அடல்ட் கண்டென்ட்டோ, பான் வெப்சைட்டோ எதுவுமே வந்து ஓப்பன் ஆகாது. அதுக்காக இருக்கிறது தான் இந்த ஓப்பன் டிஎன்எஸ் ஃபேமிலி ஷீல்டு அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அதில் கொடுத்துருக்கிற 2 டிஎன்எஸோட ஐபியை வந்து நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக டிஹெச்சிபியில் தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், கீழே கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாட்டிக்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டாட்டிக்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே போய்ட்டு டிஎன்எஸில் 208.67.222.123 இதுதான் வந்து லேட்டஸ்ட்டு டிஎன்எஸ். அதுக்கப்புறம் 208.67.220.123 இது வந்து செகண்ட் டிஎன்எஸில் நீங்கள் ஆட் பண்ணணும். இந்த ஓப்பன் டிஎன்எஸ் ஃபேமிலி ஷீல்டு அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கனாலே தெரிஞ்சிடும். அதில் வந்துட்டு லேட்டஸ்ட்டு டிஎன்எஸ் என்ன அப்படின்றத அவங்க கொடுத்துருப்பாங்க. இது ஒருவேளை ஒரு மாதம் கழித்து மாறிச்சோ, இல்லை இந்த வீடியோவை நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஒரு வாட்டி அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் டிஎன்எஸ் ஃபேமிலி ஷீல்டில் என்ன ஐபி வந்து கொடுத்துருக்காங்கன்னு அந்த ஐபியை இந்த இடத்துல நீங்கள் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சேவ் கொடுத்துருங்க.
சேவ் கொடுத்தாச்சு. வெளியில் வந்துட்டு இன்னொரு வாட்டி நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட வியூ மோரில் வந்துட்டு என்ன காமிக்குது, ஐபி செட்டிங் ஸ்டாட்டிக்காக இருக்கான்ட்டு. டிஹெச்சிபிக்கு போயிட போது, ஏன்னா நீங்கள் செட் பண்ணது இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு கூகுளை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு இந்த இடத்துல நான் பான் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன். ஸோ பான் ஹப் பேஜ் வந்து இப்போ நான் கிளிக் பண்ண போகிறேன். ஸோ பான் ஹப் ஓப்பன் பண்ணனா கனெக்ஷன் இஸ் நாட் ப்ரைவேட் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு பான் ஹப் வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ இப்படி தான் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஷீல்டு வந்து உங்களோட ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணும். ஐ மீன் பர்டிகுலர் பர்சனை நீங்கள் வந்து இந்த வெப்சைட்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, அந்த வெப்சைட்லாம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த டிஎன்எஸ்ஸே அதோட வேலையை வந்து பண்ணிடும். நீங்கள் வந்துட்டு ரவுட்டரில் போய் இதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை பண்ணுறதுக்கு ரொம்ப டெக்கியெல்லாம் இருக்க வேணாம். ஜஸ்ட்டு நான் சொன்ன செட்டிங்ஸை பொறுமையாக இன்னொரு வாட்டி பார்த்துட்டு, யாராக இருந்தாலுமே இந்த ஒரு செட்டிங்ஸ் அப்ளை பண்ணலாம். உங்கள் குழந்தைங்க கிட்ட நீங்கள் ஐபேட் கொடுக்குறீங்க, ஃபோன் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு செட்டிங்ஸை எனேபிள் பண்ணி கொடுத்தா போதும். அவங்க சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருப்பாங்க. அவங்களால வந்துட்டு எந்த ஒரு வெப்சைட்டு அவங்களே நினச்சாலும் ஓப்பனே ஆகாது. அதே மாதிரி அவங்களுக்கு வேறு ஒரு டிவைஸில் வந்துட்டு நீங்கள் ஆக்சஸ் இருக்குன்னா அவங்களால அதில் ஓப்பன் பண்ணிட முடியும். அவங்க கைக்கு எதெல்லாம் வந்துட்டு எட்டுதோ அந்த மாதிரி டிவைசஸ் எல்லாத்துலேயுமே இந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃபோனில் வேணும்னா நீங்கள் வந்து பர்டிகுலராக இது எதுவுமே இல்லாத டிஎன்எஸ் இல்லாமல் நீங்கள் போட்டு வைக்கும்போது உங்களால் சில வெப்சைட்ஸை பார்க்க முடியும், அவங்களால சில வெப்சைட்ஸை பார்க்க முடியாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஈஸியாக வந்துட்டு சில விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது உங்கள் ஃபேமிலியை நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூர்டாக உங்கள் கிட்ஸை, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை நிறைய விஷயங்கள் பண்ணாமல் உங்களால் தடுக்க முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் என்னென்ன கண்டென்ட்டில் பார்ப்போம். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.